மகா பெரியவா. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு புக் வந்து I think 1957ல பப்ளிஷ் ஆச்சு. It is called ஜகத்குரு திவ்ய சரித்ரா. உண்மையாவே அந்த மகாபெரிவாளோட கிரேஸ் வந்து அனுபவிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். சுவாமிகளின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உள்ளிட்ட நிபந்தனைகளுக்கு சிறிதும் வலுவாறு சுமார் 6 மாத காலங்களில் காசியை சென்றடைந்துள்ளார். மகாபெரியோட பரிபூர்ண நம்பிக்கை எதுவுமே கைவிட்டதான் திருத்தரவில்லைன்னு என் வயசுல நான் தெரிஞ்சுட்டது. மகாபெரியோரை பற்றி தெரியாம இருக்காங்க இன்னைக்கு வர அடுத்த தலைமுறையினர். இந்த வீடியோவை ரெக்கார்ட் ஆகிற நம்மளோட சீரீஸ் அவங்களுக்கு எப்போ வேணாலும் போட்டு பார்க்கும்போது தாத்தாவை பாட்டியோ காமிக்கும் போது இதுல இருந்து நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீராடி விபூதி தரித்து தூய்மையுடன் சுவாமிகளை தரிசிக்க வருபவர்களை கண்டால் வாளை குழைத்து கொண்டு அது தூரத்தில் விலகி நிற்குமா. அப்புறம் ஒரு மாமியும் மாமா போயிட்டு இருந்தார். அண்ணா வெறுதானா பெரியவாளை நடிச்சு வருங்க. இல்லடி யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிடாத ஏதாவது. இல்லைண்ணா வெறுதான் பெரியவாளை நடிச்சான்னு நான் உடனே பக்கத்தில் போய் அம்மா தான் பெரியவாளை நடிச்சேன்னா மாமி அப்படியே குண்டு குண்டுன்னு வேகமாக நடந்து போய் பத்தியெல்லாம் நான் சொன்னேன் கேட்கலையா அப்படின்னு போயிட்டு அவரை போய் விழுந்து நமஸ்காரம் பண்ண. நாராயண நாராயண நாராயண. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. மகாபெரிவா டிவோட்டிஸுக்கும் ஏனைய ரசிகர்களுக்கும் என்னோட நமஸ்காரம். எபிசோட் 52 அதுல நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிறோம் ஏன்னா சங்கரா டிவிக்கு அது கேப் தேவைப்படுறது அப்படின்னு. அதே சமயம் நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன், அதாவது அந்த 2 வாரம் அதாவது 4 எபிசோடு ஒரு ஃபில்லர் மாதிரி ஏதாவது நான் டெஃபினட்டா இது பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களோட இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த விதத்துல வந்து இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன், சரி ஃபில்லர்னா என்ன பண்ணலாம். சரி there are many options. ஒண்ணு வந்து சரி இந்த 52 எபிசோட வந்து கொஞ்சம் அப்ரிஜ்டா ஒரு 4 எபிசோடா பண்ணலாமா அப்படின்னு கூட தோணிது. அதாவது முக்கியமான காட்சிகளை வந்து இது பண்ணலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு. தென் ஐ தாட் சரி அது எல்லாரும் பார்த்துட்டு நிறைய தடவை மறுபடியும் அது பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு. செகண்ட் திங் வந்து அப்கோர்ஸ் டீம்ல இருந்து ஒரு சின்ன சஜஷன் வந்தது. இன்ஃபேக்ட் நாட் ஓன்லி ஃப்ரம் த டீம், சம் ஆஃப் த ரசிகாஸ் சார் அந்த இதுல நடிச்சவர்கள் கொஞ்சம் அவரோட அனுபவம் என்ன அதெல்லாம் கூட நீங்க கொண்டு வரலாமே சார் இந்த கேப்ல அப்படின்னா. அது வந்து ரொம்ப இதுவா இருந்தது, எனக்கு ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் சம் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் அது அவளை வந்து ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் அவளோட பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மகாபெரிவா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வந்தது தெய்வத்தின் குரல். ஏன்னா தெய்வத்தின் குரல்ல இல்லாத விஷயமே கிடையாது. அவரை பத்தின அதாவது அவரோட உபதேசங்கள் எல்லாம் அங்க வந்திருக்கு. அது 7 வால்யூம் ராகநகதி எழுதியிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு புக்கு வந்து I think 1957ல பப்ளிஷ் ஆச்சு. It is called ஜகத்குரு திவ்ய சரித்ரா. இந்த புக்கை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த புக் வந்து இஸ் நோ லாங்கர் இன் பிரிண்ட், இட் இஸ் நாட் ஈவன் அவைலபிள். பட் என்ன ஆச்சுன்னா தற்செயலா ராத்திரி வந்து மோகன் ஒருத்தர் வந்தார். இஸ் இன் வெஸ்ட் மாம்பலம். அதாவது இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். அவர் வந்து சார் இந்த ஒரு புக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த புக்கு இப்ப கிடைக்கிறது இல்லை எங்கேயும், இந்த புக்கை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீரீஸுக்கு அப்படின்னு. நான் பார்த்தேன் இப்ப தெய்வத்தின் குரலை மீறி என்ன இருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி. சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கி வச்சுட்டேன். ஆனா will not believe when I went through the book அதுல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எஸ்பெஷலி அதாவது 21 வருஷம் மகாபெரிவா வந்து அந்த பாத யாத்திரைன்னு சொல்லலாம், திக்விஜயம்னு சொல்லலாம். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு இடம் ஈச் அண்ட் எவ்ரி டே ஹாஸ் பீன் ரெக்கார்டட். அது வந்து ஐ மீன்
இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அதை பண்ணினவர் வந்து மகாபெரியோட பூர்வாசிரம தம்பி. அந்த புக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஷோ யூ தட். ஏன்னா தெய்வாதினமா அந்த மோகன் மூலமா அந்த புக்கு எனக்கு கிடைச்சது. அண்ட் இப்போ கூட இந்த புக்கே வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்புற போது ரொம்ப ஜாகிரதையா திருப்பி கொண்டிருக்கு. ஏன்னா அவ்வளவு இதுவா புராதீனமா இருக்குது. இதான் திஸ் இஸ் தி புக். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. இப்ப எனக்கு என்ன தோணிச்சுன்னா, வெறும் இன்டராக்ஷன் அப்படி எல்லாம் இல்லாம இந்த புக்ல இருந்து விஷுவலா காமிக்க முடியாத சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணிது. அண்ட் அதை பகிர்ந்துக்க போறது நான் இல்ல, அது சொல்றேன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் பிஃபோர் தட், அதாவது இதுல இருந்து அந்த செக்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி இதுல நடிச்ச கேரக்டர்ஸ், I mean it's going to be a free-wheeling talk, இந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. அவ மனசுல என்ன தோன்றதோ அதை அவ பேச போறா. அதுல முதலாவதா இந்த ஸ்ரீ மகாபெரிவா சரணாலயம், அந்த டிரான்சிட் கேம்ப், அதை ஆரம்பிச்சு ஏதோ ஒரு காரணத்தினால நடத்த முடியாம போய் கவலைப்பட்டு, அதுக்கப்புறம் பாலபெரிவாளோட தரிசனம், அவரோட சஜஷன் மூலமா இந்த தெய்வத்தின் குரல்லேருந்து சின்னவளுக்காக குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்றத பொறுப்பு எடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீமதி. நமஸ்காரம். இவளோட இயற்பெயர் வந்து கவிதா சுரேஷ். ஸ்ரீமதிக்கு பக்கத்துல, அதாவது ஊஞ்சலுக்கு பக்கத்துல மட்டும் இல்லை, அதான் இந்த சீரீஸ்ல வந்து அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற வரதாச்சாரி அப்படிங்கிற கேரக்டர். இவரோட இயற்பெயர் வந்து நீலகண்டன். அதுக்கு அடுத்ததா இந்த டிரான்சிட் கேம்ப்க்கு அடிக்கடி வந்துட்டு போற பாம்பேலேருந்து வர ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸ்ரீனிவாச ஐயங்கார நடிக்கிற ஐயர், இவர் ஐயர் தான். இவர் பேர் வந்து ஜே பாலசுப்ரமணியன், ஜேபி. இஸ் அன் ஆடிட்டர் மட்டும் இல்லை, அவர் பல பேங்க்ஸில் டைரக்டராக இருக்கார். இருந்தாலும் நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த சீரீஸில் நடிக்கிறார். அண்ட் அஃப்கோர்ஸ் இவ எல்லாருமே அவளோட என்ன சொல்கிறது அனுபவத்தை ஆர் இந்த சீரீஸை பற்றி தே வில் ஷேர் தர் வியூஸ். அடுத்ததாக நார்தர் நாயுடு, சாரி அது நாயுடுன்னு நார்தர் நாயுடுன்னு வந்துடுறது ஆட்டோமேட்டிக்காக. கொடநாயுடு. நமஸ்காரம். அஃப்கோர்ஸ் இவரும் வந்து நாயுடுன்னு நடித்தாலும் இவரும் வந்து ஒரு ஐயர் தான். பேர் வந்து இயற்பெயர் வந்து சுந்தரேசன். அஃப்கோர்ஸ் இதில் வந்து இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக இருக்கார். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து he has been with me for the past 30 years. ஸோ சுந்தரேசன். நான் வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ-வீலிங் டாக், அதாவது அவள் மனசில் என்ன தோன்றதோ அதை அவள் பேச போகிறா. அவளோட எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், இல்லை எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் வாட் எவர் இட் இஸ், அதை வந்து அவள் வந்து உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறா. அதில் வந்து முதல்ல வந்து JB, he will start with his experiences. எல்லாருக்கும் வணக்கம். மகாபெரிவாளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவம் மகாபெரிவாளை அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பையன். எனக்கு இப்போ 70 வயசு ஆகிடுது. அந்த காலத்தில் என்ன பண்ண, எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவோம், முதல்ல இதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்பா. எல்லோரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அதுக்கு பிறகு வந்த உடனே காஞ்சிபுரத்துக்கு போனோம்பா. எனக்கு வந்து காஞ்சிபுரம் ஒரு கோயில் நினச்சிட்டு இருப்பேன் சின்ன வயசுல. காஞ்சிபுரத்துக்கு போய் மகாபெரிவாளை பார்க்கணும்பா. அங்கே போய் இந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு போவோம். அதை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட சில சமயம் பேசுவேன், சில சமயம் பேச மாட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே உட்காந்துருப்போம். அவர் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு வேறு விஷயத்தை சொல்லிட்டு பத்திரிக்கை சொல்லி நடத்த போகிறோம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வருவோம். அப்படி தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். ஒரு சமயம் அங்கே போகிறது காஞ்சிபுரத்திலே இருக்கும்போது என்னாச்சு, அவர் வண்டியை பிடிச்சிட்டு நடந்து போவார். அப்போ நான் கூட கூட்டு நானும் போயிருக்கேன். சங்கர் ஜெய நானும் கூட பசங்களோட ஓடுவேன். அவரோட போய் பக்கத்துட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருப்பார். அவர் பார்க்கணும் போல அந்த வார்த்தை இருந்து வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் எனக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்க மகாபெரிவாளை எதுவுடைய விஷயம் எதனால நம்மலாம் போய் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம். எல்லாத்துக்கும் அனுபவம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கிறத இது மாமேசாரிக்க வந்து ஒரு கருமாறு ஒரு சீரியல் எடுத்திருந்தேன். அது எனக்கு நடிப்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் என்னை இழுத்து விட்டார். அதில் நீங்கள் அதில் நடிக்கணும்,
ஒரு சின்ன ரோல் தேரட்டிக் பாடுற ரோல் தான். அதுக்கப்புறம் இந்த கர்மாவில் தான் எனக்கு ஒரு முதல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு இது பற்றி தெரிஞ்சுட்டேன். ரொம்ப பூரா தெரிஞ்சிருது கர்மாவில் தான். கர்மான்னு சொன்னால் நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். கர்மா மூலமாக தான் சார் எனக்கு பாம்பே சார் சார் வந்து எனக்கு அறிமுகமானது. ஸோ அதன் மூலமாக தான் தொடர்ச்சியாக எனக்கு இந்த வாய்ப்பும். அப்போ நீ அதில் நல்லா நடிச்சிருக்க, அதனால தான் அவர் உங்களை தேர்ந்தெடுத்தான்னு சொல்றீங்க. நல்லா நடிச்சேனான்னு தெரியாது, சார் சொல்லி கொடுத்தது நடித்தேன், அது மட்டும் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது நடிச்சாதான் நல்லா நடிச்ச மாதிரி. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்களோ வந்து சின்ன வயசுல எனக்கும் என்னன்னா மகா பெரியவானா என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது உண்மையாவே அந்த கல்யாண பத்திரிகையில வரும் இல்லையா, ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ மகா பெரியவா அவரோட அருளால் அப்படின்னு அந்த அளவுக்கு மட்டும்தான் உண்மையாவே தெரியும். ஈவன் தோ எங்க அம்மா அப்பாலாம் எங்களை கூட்டின்னு போயிருக்கா, காஞ்சிபுரம் கூட்டின்னு போயிருக்கா, பெரியவாளோட அனுகிரகம் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கா. அப்புறம் வந்து அவருடைய முகாம் அங்கங்கன்னு போது நானே பர்சனலா போயிருக்கேன். சும்மா அந்த சின்ன வயசுல கிராமத்து இது தானே நாங்களாம், அந்த கிராமத்துல இருக்கும்போது சும்மா அவரை போய் பார்த்துட்டு அப்படி போய் உள்ள போய் இப்படி வருவோமே தவிர உண்மையாவே அவருடைய மகத்துவமோ அவருடைய அருமையோ அவருடைய பெருமையோ ஒண்ணுமே தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட அது அடுத்த டாபிக் வேற. ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்தா நான் கல்யாணம் ஆகி பாம்பே போயிட்டேன். அந்த பத்திரிக்கை வர்றதுக்கு கூட நின்றுடுச்சு. முன்னாடி வந்து அதை இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது அடிக்கடி என்ன சொல்றது, நமக்கு அந்த பத்திரிக்கை வரும், கல்யாண பத்திரிக்கை வரும், இல்லை எந்த சுப தினமானாலும் அந்த பத்திரிக்கை வரும், அதில் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாம்பே போனதுக்கப்புறம் அதுவும் நின்றுச்சா. மகா பெரியவாவுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. உண்மையாக சொன்னால் பகவானுக்கு நமக்குமே என்ன சம்பந்தம்னே தெரியாது. வேலைக்கு போகிறது அப்படி இப்படின்னு போயிடுச்சு. உண்மையா சொல்லணும். ஆமா, கல்யாணம் வந்து குட்டி அப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறம் சரி அங்கதான் ஒண்ணும் தெரியாம போனோம்னா அபுதாபி போனோம். ஆக்சுவலி சொல்லணும்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நான் பாம்பேல இருந்ததை விட அங்க இருந்தபோது நிறைய அந்த இது சம்பந்தப்பட்ட இறை சம்பந்தப்பட்ட பகவான் சம்பந்தப்பட்ட நிறைய குரூப்ஸை பார்த்தேன். நாங்களும் வந்து எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ஏதோ ஒரு குரூப்லேருந்து இன்விடேஷன் வரும். நாங்கள் வந்து இது யூஸ் டு அட்டெண்ட். அதில் முக்கியமாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, சந்தியா சுந்தர் அப்படின்னு. அவள் வந்து பயங்கர மகா பெரியவாளோட டிவோட்டி. அவள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னது இது, நம்ம தான் சின்ன வயசுல வந்து மகா பெரியவா இருக்கோம், என்ன இந்த பொண்ணு இவ்வளோ மகா பெரியவான்னு சொல்றானே. அதேமாதிரி என்னோட அக்கா இருக்கா, என்னோட அக்கா பேரு ஜெயா. அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்து ஒன்னே சொல்லுவாங்க, நான் வந்து காஞ்சிபுரம் போனேன், மகா பெரியவாள்கிட்ட வச்சுட்டேன், மகா பெரியவா தான் எனக்கு எல்லாமே, மகா பெரியவா தான். இந்த அளவுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மகா பெரியவாளே தெரியும். ஆக்சுவலி எனக்கு ஒருத்தன் வந்து, நான் இங்கே சென்னைக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. ஒருத்தன் வந்து எனக்கு மகா பெரியவாளோட ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்தா. எத்தனையோ வச்சுட்டு இருக்கேன், இந்த மகா பெரியவாளையும் வச்சுக்கோ அப்படின்னு. நான் அதை வந்து இன் பிட்வீன் என்னுடைய ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் வச்சுருந்தேன். அதாவது ஒரு நாளைக்கு ஹால்லேருந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது ஒரு கிட்டத்தட்ட 200-300 டைம் போயிட்டு வரும். ஸோ ஒரு டைமும் அதை கிராஸ் பண்ணும்போது அவனுடைய ஃபோட்டோவை அப்படி கிராஸ் பண்ணேன். இப்படி பார்ப்பேன், அப்படி உள்ளே போயிட்டேன், திரும்பி வந்து அப்படி ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காரும்போது இப்படி பார்த்தேன்னா கிச்சனை பார்த்தோன்னா அவருடைய ஃபோட்டோ தான் தெரியும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவரை பார்த்துருப்பேன்னு தெரியல. அவருடைய இது மைண்டுக்கு போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரெடியானா மட்டும்தான் வந்து பகவானுடைய அருளோ இல்ல ஒரு குருவோட அருளோ நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். It took lot of times for me. கர்மா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார், எனக்கு வந்து 1930 நடக்கிற அக்ரஹாரத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்கள், அதை பேஸ் பண்ண ஒரு கதையில நம்ம நடிக்கும் போது எனக்கு அது ரொம்ப புது அனுபவமா இருந்தது. அதெல்லாம் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டு என் வேலையில குத்தம் கண்டுபிடிக்க வந்துடுவீர். அன்னைக்கு அப்படித்தான். என்ன ஏதுன்னு சொல்லாம என்கிட்டேருந்து 3 வாங்கிட்டு போய், இல்ல பெட்டியிலேருந்து எடுத்துட்டு போயிட்டேன். என்கிட்ட சொல்லாம, எனக்கு தெரியாம. இந்த பார் சிவரமா, வார்த்தையே அளந்து பேசு. உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டதால உச்சாண கும்பல ஏறி நிக்காத. யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு பேசு. அது சரி, இப்ப என்ன சொல்ல வர? சொல்லாம பணத்தை எடுத்தா அதுக்கு பேரு என்ன? அதுக்கு பேர் என்ன? அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கணும். திருட்டு பட்டம் கட்டுறியா? அதான் உங்க வாயிலிருந்தே வந்துடுது. சிவராமா, நிறுத்துன்னு சொன்ன. என்ன பேசுற?
உனக்கு கணக்கு வழக்கு சரியா பார்க்க தெரியல, அதை சரி கட்டுறதுக்காக என் மேல வீண் பழி போடுறியா? சேஷு, சந்தானராம இருந்தப்ப வேற, அவன் இதெல்லாம் கண்டு காணாம விட்டுருப்பான். இல்ல நீங்க அவனை சரி கட்டினாலும் என்னவோ. ஆனா அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. என்ன பேச்சு பேசுறார் பாத்தீங்களா? இவரை என் அண்ணான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் ஆத்துக்காரர மரியாதை குறைவா பேசின்னு இருக்கார்? இரு, இப்ப என்ன சொல்ல வர நீ? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவ ஆத்துக்காரர் அவமானப்படும் போதுதான் அவளுக்கு தெரியும். நிறுத்து. இவ்வளவு வாய்க்கழியா பேசுறிய? ஒரு குழந்தை பெத்துக்கு துப்பு இருக்கா நோக்கு? இப்ப சொல்றேன் சிவராமா, இந்த சேஷு அடி வயிறெறிஞ்சு சொல்றேன், இந்த ஜென்மத்துல நோக்கு புத்திர பக்கம் கிடையாது. ஈஸ்வரா, சிவராமா, இப்பவும் ஒன்றும் குடிமுழுகி போயிடல. நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும், எல்லாம் சரியாயிடும். அவ 2 பேரும் திரும்பி வந்துடுவா. நீ சேஷுட்ட போய் மன்னிப்பு கேட்டுடு. இதை நீ என்னோட ஆக்ஞையா எடுத்துக்க வேண்டாம், வேண்டுகோளா எடுத்துக்கோ. அப்பா, இதனால் வரைக்கும் உங்க வார்த்தையை மீறி நான் நடந்துட்டதே கிடையாது. இப்ப நீங்க சொல்றீல் சேஷோண்ட போய் மன்னிப்பு கேளுன்னு, ஆனா உடனே சரின்னு சொல்ற மனோபக்குவத்துல இப்ப நான் இல்லை. அது எல்லாமே வெறும் கேள்வி ஞானமாகவே இருந்தது எனக்கு. அதை நான் உணரும் போது எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் இந்த மாதிரி தான் வீடு அமைப்பு இருந்துச்சு, இந்த மாதிரி வீட்டிலாம் அவெல்லாம் வாழ்ந்துருக்காளா அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. அது எனக்கு மட்டும் இல்லை, அதை நிறைய வெளிநாட்டில் வாழ்கிற நிறைய பேர் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவங்க நிறைய பேர் அதை மிஸ் பண்ணால் அதை நிறைய பேர் கமெண்ட்ஸாக போட்டிருந்தாங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை திருப்பியும் எனக்கு மகா பெரியவாளை ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நீ மகா பெரியவாளோட டிவோட்டியை அவரை குருவாக வச்சுருக்கேன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆத்துல அந்த படம் இருக்கு, அது இல்லாமல் நீ போக மாட்டேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அவரோட அருள் தான் உனக்கு இந்த சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயோ அவருடைய கிரேஸ் இருக்கிறதால மட்டும்தான் உண்மையாவே இந்த மகா பெரியவா இதுல ஒரு சின்ன ரோல் பண்றதுக்கான அனுகிரகம் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அவருடைய கிரேஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா உண்மையாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் போய் இது பண்றது அந்த போட்டோல போயிட்டு அப்படியே நின்றுடுவேன். பகவானே பகவானே அவரை மட்டும்தான் கண்ணில் வருது. அந்த அளவுக்கு உண்மையா சொன்ன ஆஃப்டர் இந்த மகா பெரியவா சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய என்ன சொல்லியிருக்காரு, என்னப்பா இந்த மகான் இவ்வளோ இது பண்ணியிருக்காரு, நமக்கு ஒண்ணுமே தெரியாம போய் இத்தனை காலங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்படி உண்மையா சொன்ன எத்தனை ஆசை பாசத்தோட எல்லாம் தேவையில்லாத டிசையர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமேன்னு நிறைய விஷயங்கள் இந்த மகா பெரியவா சீரியல்ல இருந்து கிடைச்சது இன்னும் ரொம்ப உண்மைதான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எப்படி பட்டதுன்னா, நான் ஒரு சிஏ சார்ட்டர்டாக கொண்டா இருந்தேன். ஐடபிள்ல 25 வருஷம் இருந்தேன். பெரிய போஸ்ட்லாம் எனக்கு கொடுத்தான். பேங்க்ல இருக்க சேர்மனாக இருந்தேன், டேரக்டர் இருந்தேன், இப்போ இருக்கேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. வெளியில் எங்கே போனாலும் நான் அவனாட்டுனே போயிட்டு இருப்போம், வந்துட்டு இருப்பேன் தான். இந்த மகாபெரிவான நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் எங்கள் மதுரை கோயில் தரிசனத்துக்கு நிற்கிறேன், கியூர் நிற்கிறேன். ஜெய்வி சார் அவர் மகாபெரிவான இருக்கிறாரு அப்படின்னு அங்கே எனக்கு கூட்டுறான். இதோட ஒரு முக்கியமான அனுபவத்தை நான் பார்த்தேன். மகாபெரிவார நடிச்சுட்டு இருக்காருல்ல, அவரை ஒரு நாள் ஷூட்டிங் தாம்பரத்தில் வச்சுருந்தேன், காஞ்சி கோஷில். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு மாமா போயிட்டு இருந்தேன். அண்ணா வெறுதான் பெரியவாளை நடிச்சவாருண்ணா. இல்லடி யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிடாத, ஏதாவது இல்லைண்ணா வெறுதான் பெரியவாளை நடித்தான்னு நான் உடனே பக்கத்தில் போய் ஆமாம் வெறுதான் பெரியவாளை நடித்தேன்னு மாமி அப்படியே குண்டு குண்டுன்னு வேகமாக நடந்து போய் பற்றியெல்லாம் நான் சொன்னேன் கேட்கலையா அப்படின்னு போயிட்டு
அவரை போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். அவரை அந்த கையை பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணாத முறையா பப்ளிக் பிளேஸில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது மகா பெரியவார ரோல் பண்ணும்போது அவளை ஒரு தத்ரூபமாக இருக்கார், அவ்வளோ அழகாக நடிக்க சொல்லி கொடுத்துருக்கார். அது ரியலாகவே அந்த கேரக்டர் மாறினதை நான் டைரக்டாக பார்த்தேன். நாராயண நாராயண நாராயண. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. எங்க நம்ம ரோல் எங்க முடிஞ்சு போடுவோம் விட்டு வரோம் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கேன். அவருடைய மனைவியை பற்றி சொல்றது எனக்கு தெரியாது. சின்ன வயது தானே. இப்போ போன 2-3 மாதம் இந்த பெரியவா சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீரங்கம் போயிருக்கேன். ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு ஹோட்டல் தங்கிட்டு நான் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு காலம்பரை குடிச்சிட்டு ஏற்றி கீழே வரேன். ஆனால் 2 கப்பல் புதுசாக அந்த ஹோட்டல் வரா போல் இருக்கு. அவள் எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்காமோ எனக்கு தெரியல. ஏன் திடீர்னு ஒருத்தர் பேசிட்டே இருந்தா திடீர்னு அவள் 4 பேர் வந்தா என் காலை உட்கார மாட்டேன். வருஷம் என்ன நீங்கள் நான் என்ன நீங்கள் அப்படி யாரும் எனக்கு தெரியாது. இல்லை நீங்கள் மகாபெரிவா இதில் நடிக்கிற சீரியல் நடிக்கிற இல்லையா, அது நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோ புள்ளியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு காலம். அப்போ எனக்கே வளர்ச்சது ஷோ பெரியவா இதுதான் எல்லாரும் மதிக்கிறா, பெரியவாளை கொண்டு எப்படி பகவானா நினைக்கிறாங்கிறது உண்மையாவே சொன்ன. நாட் ஒன்லி யங்ஸ்டர்ஸ், இப்ப என் வயசுல இருக்கிறவங்களும் சரி, இன்னும் நிறைய பேருக்கு மகா பெரியவாளுடைய எக்ஸாக்ட் என்னன்னே ஈவன் தோ நம்ம அம்மா அப்பா ஃபாலோ பண்ணியிருக்கா, அம்மா அப்பா சொல்லியும் கொடுக்குறா, ஏன் நம்ம அது மைண்ட்ல போகலன்னு. நான் அப்பதான் வந்து ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது ஒரு சித்திரமா இருக்கட்டும், ஒரு வீடியோவா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு கண்டினியூஸா பார்க்க நம்மளே அறியாமலே நம்மளுடைய மைண்டுக்குள்ள போகுது. எனக்கு வந்து அந்த போட்டோ தான் வந்து எத்தனை டைம் பார்க்கப்போ கொஞ்சமா தான் பெரியவா வந்து உள்ள போயிருக்கா. அது அவ்வளோ நேரம் எனக்கு எடுத்துடுது, அவ்வளோ காலங்கள் எனக்கு எடுத்துட்டு இருக்கும்போது ஈவன் தோ பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா கூட we have to be prepared. அதுதான் வந்து எனக்கு தோணுது. இல்லைங்க, நீங்கள் அந்த கர்மாவில் நடிச்சிங்க, அதில் நடிச்சது உள்ள ஃபீலிங் எப்படி? இப்போ பெரிய மகா பெரியவாவில் நடிச்சுட்டு இருக்கு, இப்போ எப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்குது? ஆன்மீகத்தில் கொஞ்சம் நிறைய ஈடுபாடு இருந்ததா? நான் மகா பெரியவரை குருவா ஏற்றுட்டேன் அப்படிங்கிறத விட அவர் என்ன சிஷ்யனா ஏற்றுட்டாருங்கிறது தான் அவர். மற்றபடி நான் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தேன்னா சார், மகா பெரியவரை பற்றி நான் உங்களை எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் அனுபவத்தில் ரொம்ப ஜாஸ்தி, என்னோட சீனியர். என் மூலமாக அவரை பற்றின பேரோ புகழோ வெளியே போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி மிகப்பெரிய மகான். எனக்கு நான் வந்து பாம்பே சாணகியா இதை எடுக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, பாம்பே சாணகியா எடுக்கிறது மூலமாக அவருக்கு இனிமேல் ஒரு பேர் புகழ் வரப்போவதில்லை. ஆனால் நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவங்க மகாபெரியவரை பற்றி தெரியாமல் இருக்காங்க. அன்னைக்கு வர அடுத்த தலைமுறையினர் இந்த வீடியோவை ரெக்கார்ட் ஆகிற நம்மளோட சீரீஸ் அவங்களுக்கு எப்போ வேணாலும் போட்டு பார்க்கும்போது, அவள் தாத்தா பாட்டியோ காமிக்கும்போது இதுலேருந்து நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எப்படி கர்மா மூலமாக அடுத்த தலைமுறையினர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி மகா பெரியவரை பற்றின விஷயங்களை, ஞான உபதேசங்களை சார் சொல்றது மூலமா நிறைய அமானுஷங்கள் செஞ்சிருக்காரு. பட் சார் அதை பத்தி எதுவுமே அமானுஷங்கள்ல சொல்லும்போது ஒன்று சொல்லிடுறேன். சார் இதை எடுக்கும்போது இந்த பெரியவா சீரியலை பற்றி கேட்டேன். சார் இது எப்படி சார் எல்லாருமே நிறையா அமானுஷமாக பண்ணதெல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. இருப்பா, இது மாதிரி 1008 வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு. அவரோட தர்ம சாஸ்திரங்களை என்ன போதனை பண்ணார் அதைத்தான் நான் எடுக்க போகிறேன். அது அப்படி சார் தத்துவமாக தர்மசாஸ்திரமாக சொன்னால் பிடிக்குமான பிடிக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். இப்போ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த ஒருத்தர் கூட நமக்கு கமெண்ட் எழுதியிருக்காரு, குழந்தை கூட அந்த பாட்டு டைட்டில் சாங் வருதுல்ல, அதை கேட்டுட்டு அதை மறுபடியும் திருப்பி போட சொல்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இப்போ ஆர்வமாகிடுது. அந்த அளவுக்கு சார் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அந்த தத்துவங்களும் தர்மசாஸ்திரங்களும் மகாபெரியவா என்ன சொன்னாரோ அதை வந்து ஒரு குறைவு இல்லாமல் எடுத்துட்டு இருக்க ரீச் ஆகுது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், என்னுடைய அண்ணா மண்ணி என்னோட அண்ணாவோட பொண்ணு. நான் அண்ணாங்கிறத விட நான் மண்ணின்னு தான் ரொம்ப க்ளோஸாக சொல்லுவேன். ஏன்னா அண்ணாவுக்கு விட மண்ணி எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவளுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்தது துபாயில். ஒரு 5 மாசத்துலேயே பிறந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து 600 கிராமோட தான் பிறந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா வந்து அது NICUல தான் இருந்தது. மண்ணி வந்து
இங்கேருந்து போனான், துபாய்க்கு போனான். போகும்போது அந்த சின்ன ஒரு மகாபெரிவாளோட ஃபோட்டோவை தான் எடுத்துன்னு போனான். போகிறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போயிட்டு பெரியவாளில் வந்து பெரியவாளோட இதை தரிசனம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட வந்து வேண்டிட்டு கையில் ஒரு சின்ன ஃபோட்டோவோட போனான். எனக்கு துபாயில் ஒன்றும் தெரியாதுடி அப்படின்னு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனான். ஃபோட்டோ எடுத்து எனக்கு என்ன பண்ண போகிறா எதுன்னு தெரியல, என்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துன்னு போனான். அங்கே போயிட்டு திரும்பி வந்தா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திரும்பி வந்துட்டு சொன்னா, கவிதா எனக்கு அந்த கோவில் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல, அந்த மகாபெரிவா ஃபோட்டோவை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி வருவேன் கவிதா, அதுதான் என்னுடைய தெய்வம், அதுதான் என்னுடைய கோவில்னு சொல்லிட்டு அதை டெய்லிக்கு 108 டைம் நான் சுற்றிட்டு வருவேன். இந்த குழந்தைய காப்பாற்றி கொடு பெரியவா, இந்த குழந்தைய காப்பாற்றி கொடு பெரியவா அப்படின்னு. நல்ல செய்தி என்னன்னா, உண்மையை விட ஒரு குருவை நம்ம வந்து நம்பினோம், ஒரு தெய்வத்தை நம்ம நம்பினோம்னா அவருடைய கருணை என்னன்னு பாருங்கன்னா, நேத்திக்கு தான் எங்களுக்கு வந்து செய்தி வந்தது. அந்த குழந்தை வந்து நல்லபடியாக எல்லா இதுவும் ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாம் நன்னா இருக்குன்னு நேத்திக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. உண்மையாகவே அந்த மகாபெரிவாளோட கிரேஸ் வந்து அனுபவிச்சவருக்கு மட்டும்தான் தெரியும். யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் இட் இன் வேர்ட்ஸ். அதுக்கு வி ஷுட் பி ரெடி ஃபார் தட். அதாவது ஒரு குருவோடைய இது கிடைக்கிறதுக்கு நம்ம ரெடியானா தான் வந்து அந்த கிரேஸ் நமக்கு கிடைக்கும். உண்மையாகவே மகாபெரிவா கோடி 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 நமஸ்காரம். இந்த ஸ்ரீ மகாபெரிவா திவ்ய சரித்திரம் பற்றி சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. when I went through this, இந்த புத்தகத்தில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பக்கத்தை புரட்டினாலும் நமக்கு ஒரு புது வித அனுபவம் கிடைக்கும். தென்காசியை சேர்ந்த அனந்தகிருஷ்ண சர்மா அப்படிங்கிற ஒரு 20 வயது வாலிபரை இங்கேருந்து காசி யாத்திரைக்கு அனுப்புகிறார். அவருக்கு சில கட்டளைகளையும் போடுறார். அது என்னன்னு பார்ப்போமா? கண்டிஷன் நம்பர் 7, உடல்நிலை காரணமல்லாது ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு மேல் தங்கக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 8, சுவாமிகள் உத்தரவின்படி நடந்து காசி யாத்திரை செல்வதாக அவர் ஆங்காங்கு மக்களிடம் சொல்லிக் கொள்ளலாம். கண்டிஷன் நம்பர் 9,